அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய விருச்சிகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்க உண்மையானவங்க. தன்னுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாம் இவங்க இருப்பாங்க. தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இவங்க இருக்காங்க. இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களாக இருக்காங்க. அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட விருச்சிகம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற, எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு உயிரோடு வாழ்கிறதே பெரிய அதிசயம். நாங்கள் எப்படிமா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க விருச்சிகம் ராசிக்காரர்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க. ஆமாங்க, இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் பிரகாசம் வரப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே காணாமல் போக போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நம்மளுடைய விருச்சிகம் ராசி ஒரு சாதாரண ராசி இல்லைங்க, அது ஒரு மர்மம். நெருப்பு மற்றும் நிழல் போன்றதுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க ஏகபோக வாழ்க்கையை அனுபவிக்க வரவில்லை. கஷ்டம் இல்லாமல் வெளிச்சம் வராது. இவர்கள் படும் கஷ்டங்கள் தண்டனை அல்ல, அது ஒரு சுத்திகரிப்பு. பழைய கர்மாவை எரிக்கக்கூடிய நெருப்பு. இது மறுபிறப்புக்கான பாதை. விருச்சிகம் ராசிக்காரங்க நல்லவர்கள். ஆனால் இவர்கள் ஏன் கஷ்டப்படுகிறார்கள் என்ற கேள்வி அவர்கள் மனதில் ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கிட்டே இருக்குதுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க யாரையும் கஷ்டப்படுத்தவில்லை, ஆனால் மற்றவர்களால் காயப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் பல ஜென்மங்களுக்கு பிறகு பிறக்கும் ஆன்மா. முந்தைய ஜென்மத்தில் அதிகாரத்துடன் இருந்ததால் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்காவது ஆழமான காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த கர்மம் இப்போது சுத்தமாகிறதுங்க. ஆரம்பத்தில் வலி நிறைந்ததாகவும் நடுவில் புரட்சிகரமாகவும் கடைசியில் அமைதியான ஒளி பொருந்திய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க போறீங்க. இவர்கள் நேர்மை, உண்மை, ஆழம் போன்றவற்றை தாண்டி எதையும் யோசிக்க முடியாது. விருச்சிகம் ராசியினரால் உண்மையை மறைக்க முடியாது. ஆனால் உலகம் பொய்யைத்தான் விரும்புகிறது. இவர்கள் களி உலகத்துக்கு செட் ஆக மாட்டாங்க. திருடனுக்கு திருடன் நண்பன். ஆனால் விருச்சிகம் ராசியினர் உண்மையாய் இருப்பதால் எல்லோருக்கும் திருடுவது போல் தெரியுதுங்க. அவர்களுடைய நேர்மதா அவர்களுக்கு வேலையாக இருக்கு. விருச்சிகம் ராசியினரின் மனம் கடல் மாதிரி, அதில் வலி அதிகம். அவர்கள் வெளியில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் தெரிந்தாலும் உள்ளுக்குள் பல புயல்கள் அடித்து கொண்டே இருக்குங்க. இந்த உலகம் வெளிப்படையான வெற்றியை கடவுளாக பார்க்குது. நல்லவன் கஷ்டப்பட்டால் யாரும் கேட்பதில்லை, ஆனால் கெட்டவன் சிரிப்பான். நல்லவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து கெட்டவன் சிரிக்கிறான். கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு மட்டும் கடவுள் கொட்டி கொடுக்கிறார் என்று யோசிக்கிறோம். கெட்டவனுடைய சோதனை கொஞ்சமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக முடிந்துவிடும். ஆனால் நல்லவனுக்கு நிலையான சந்தோஷம் கிடைக்கும். கெட்டவனுடைய கர்ம கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லைங்க. கெட்டவனுடைய சிரிப்பில் அமைதி இருக்காது, ஆனால் நல்லவனுடைய சிரிப்பில் தெய்வம் இருக்கும். கெட்டவன் தப்பு தண்டா பண்ணி பணம் சேர்த்திருக்கான். அதை பாதுகாக்கிறதுக்காகவே அவ மனப்போராட்டம் அதிகமாக இருக்கும்.
நல்லவன் 1 ரூபாய் இருந்தாலும் நிம்மதியாக தூங்குவான். அவனுடைய நிம்மதியை பார்த்தா கெட்டவனுக்கு பொறாமை இருக்கும். நல்லவருடைய கண்களில் தெய்வ ஒளி இருக்கும். சோதனையில் எரிஞ்சு போனாலும் தங்கம்தான். விருச்சிகம் ராசிக்காரங்க கஷ்டப்பட்டா அவர்கள் தங்கமாக மின்ன போகிறார்கள் அப்படின்னு அர்த்தங்க. விருச்சிகம் ராசியினர் சிறு வயதில் நம்பினவர்களால் காயப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு மிடில் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி இருப்பார்னு பார்த்தீங்கன்னா பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. 32லிருந்து 45 வயசுக்கு பிறகு பணம், அமைதி, செல்வாக்கு, உயர்வு, ஆன்மீகம் எல்லாமே உங்களவே தேடி வரும். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்கும். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் ரொம்ப எமோஷனான டைப்பு. ஒருத்தவங்களை நம்பிட்டா சாகுற வரைக்கும் அவங்க கண்ணு முன்னாடி அவங்க தப்பானவனுங்க தெரிஞ்சா கூட அந்த நம்பிக்கையை மாற்றிக்க முடியாது. காதலில் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. விருச்சிகம் ராசி பெண்கள் சக்தி வடிவம், ஆளுமை, கர்ம சுத்திகரிப்பு, பேரன்பு, பெருங்கோபம் கொண்டவங்க. இவங்க வீட்டுக்கு பெரிய ஒளியை தரக்கூடியவங்க. ஒரு வீட்டில் விருச்சிகம் ராசி பெண்கள் இருந்தால் அந்த வீட்டுடைய ஒட்டுமொத்த அதிர்ஷ்டமும் இவங்க தான். அந்த குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பை இவங்க தான் ஏற்றுப்பாங்க. இவங்க அழுத இடத்துல தெய்வம் கால்பதிக்கும். விருச்சிகம் ராசி பெண்கள், ஆண்கள் எல்லோரும் இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் பெற்றவங்க. விருச்சிகம் ராசியினர்களுக்கு ஆராய்ச்சித்துறை, மருத்துவத்துறை, ஜோதிடம், கடல், போலீஸ், சைக்காலஜி போன்ற துறைகள் சிறப்பான துறையாக இருக்குது. அவர்கள் ஒருத்தவங்களை பார்த்தா அடுத்த நொடியே அவங்க யார், என்ன, எப்படிப்பட்ட வேலைக்கு சொந்தக்காரங்க, நல்லவனா கெட்டவனாங்கிறத கண்டுபிடிச்சிருவீங்க. பணம் தாமதப்படும் இவங்க கைக்கு வர்றதுக்கு, ஆனால் கையை நிரம்பாமல் போகாது. 32லிருந்து 36 வயசில் ஒரு போர்க்களம் வரும், புரட்சி வரும். 37லிருந்து 45 வயசில் நல்ல உயர்வான வெற்றியை அனுபவிப்பீங்க. தினமும் காலையில் தியானம் பண்ணுங்க, சூரிய வழிபாடு செய்யுங்க, அதிகமாக தண்ணீர் குடிங்க, செவ்வாய் பகவானுக்கு பரிகாரம் பண்ணுங்க, அன்னதானம் பண்ணுங்க, அம்மன் வழிபாடு செய்யுங்க. விருச்சிகம் ராசியினர் கோபத்தில் முடிவெடுக்கவே கூடாது. யாரையும் பழி வாங்குறது உங்க மனசுல எண்ணம் இருக்கவே கூடாது. குற்ற உணர்ச்சியை தவிர்த்துருங்க. நம்பிக்கை இல்லாதவன் கிட்ட மனசு விட்டு பேசாதீங்க. யாரையும் நம்பக்கூடாது. பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். விருச்சிகம் ராசியினர் உள்ளம் சுத்தம். அவர்கள் நம்பினவர்களால் காயம் அடைஞ்சிருப்பீங்க, பெரும் துன்பத்தை அனுபவிச்சிருப்பீங்க. குடும்பத்தில் மதிப்பை பெற்றவனுக்கு ரொம்ப தாமதமாகும். நல்லது செஞ்சாலும் கெட்ட பெயர் தான் வந்திருக்கும். விருச்சிகம் ராசியினர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவாங்க. ஒரு முறை யாருமே தான் இவங்க வச்ச நம்பிக்கையை உடைச்சிட்டாங்கன்னு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இவங்க மனசு ரொம்பவும் வருத்தமாயிரும். குற்றத்தை சகிச்சுக்கவே மாட்டாங்க. காதல் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. குடும்பத்துக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாங்க. நல்ல மனசை நிறையா பேர் பயன்படுத்தி இருப்பாங்க. ஒரு சில சமயங்களில் இவங்க செய்த தப்பை இவங்க தலையில் ஏற்றிடுவாங்க. விருச்சிகம் ராசி தான் வெற்றி கொண்டாடி இருக்கும். சித்தர்கள் போல அழகான மனசுக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க. விருச்சிகம் ராசியினர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் திருச்செந்தூர் முருகன் கோவில், வாழனியக்கோட்டை கிருஷ்ணர் கோவில், திருக்கடையூர் அம்மன் கோவில், திருப்பரங்குன்றம் முருகன் கோவில். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு, கருப்பு, மெரூன் கலர், அழகான நீலம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 9, 7, 8. ஆனதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணா, ஓம் சரவணபவா, ஓம் ஸ்ரீம் காளிகம்பிகை நமக. விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வழியும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை பலமாக்கும். உன்னுடைய கண்ணீரை கடவுள் வீணாக்க மாட்டாரு. நீ அழுத இடமே உனக்கு ஆசீர்வாதம் செய்யப்பட்ட இடமா மாறும். எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சு நின்னையோ அங்கேயே உன்னை தலை நிமிர வைப்பாரு. உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க போகுது. அது ஒரு சுடர், ஒரு நெருப்பு. நீ ஒரு அழகான ஒரு மனிதர். நீ விழுந்தாலும் எரிய மாட்ட, எரிந்தாலும் அழிய மாட்ட, அழிந்தாலும் உடைந்து போக மாட்ட. விருச்சிகம் ராசிக்காரர்கள் வலிங்கிற சொல்லுக்கே இடம் கிடையாது. வெற்றியாக மாற்றக்கூடியவங்களாம் இருப்பாங்க, சக்தி கொண்டவங்களாம் இருப்பாங்க. ஒரு நாள் நீ நினைப்ப, இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு தேவைதான், இந்த கஷ்டமெல்லாம் இருந்ததால தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்து நின்றுருக்கேன். விருச்சிகம் ராசிக்காரங்க ஆழமான அழகான காயங்களில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடியவங்க. ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு சக்தி உங்களுக்கு.
உன்னுடைய காலம் வந்துருச்சு, உனக்கான ஒளி வருது, உனக்கான நிம்மதி வருது. நம்பிக்கையை மட்டும் கைவிடாத. விருச்சிகம் ராசிக்கு இந்த பதிவு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கும். துன்பத்துக்கோ துன்பம் கொடுக்கிறவங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க. இனி எந்த துன்பமும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பதிவை உங்களுடைய நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய விருச்சிகம் ராசிக்காரங்க சூழ்ச்சிகள் நிறைந்த சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மற்றவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் குணாதிசயங்களை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க. பல எதிரிகளை சமாளித்து மற்றவங்களோட தவறான அபிப்பிராயங்களை எதிர்கொள்ளக்கூடியவங்களா இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் இவங்க கோபமாகவும் தனிமைப்பட்டவர்களாகவும் மாறப்படுறாங்க. வெளியில் கரடுமுரடாக தோன்றினாலும் உள்ளுக்குள்ள மென்மையான மனதுடையவங்களா இவங்க இருக்காங்க. கடந்த காலங்களில் பல கஷ்டங்களையும் அவமானங்களையும் இவங்க அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. கிரகநிலைகள் சாதகமாக மாறுவதால் விருச்சிகம் ராசியினர் நல்ல பலன்களை பெற போகிறாங்க. சனி, குரு, செவ்வாய், ராகு ஆகிய 4 கிரகங்களும் உதவிகரமாக இருக்குது. செவ்வாய் முயற்சிகளுக்கு சிறப்பை சேர்க்கும். குரு சில தடைகளை ஏற்படுத்தினாலும் மன வலிமையால் அதை சமாளிக்கலாம். சனி உழைப்பை சோதித்து அதற்கான பலனை தருவார். ராகு நல்லவர் யாரு கெட்டவர் யாரு என்பதை வெளிப்படுத்துவார். அடுத்த 60 நாட்களில் மனதளவில் சில சோதனைகள் இருந்தாலும் வெளி உலகத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மற்றவர்கள் பொறாமப்படும் அளவுக்கு வாழ்க்கை மேம்பட போகுது. புதிய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்க போகுது. கல்வி முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது கவனம் தேவைங்க. பழைய கடன்கள் அடைக்கப்படும். காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். திருமண யோகம் உண்டாகும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமானை 11 முறை வலம் வந்து ஜெபம் செய்வது மன அமைதியை தரும். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வழிபாடு செய்வது உழைப்புக்கு உண்டான பலனை தரும். சனிக்கிழமைகளில் கருப்பு உளுந்து தானம் கொடுக்கிறது, புதன்கிழமைகளில் விஷ்ணு சன்னதியில் தீபம் ஏற்றுவது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 6, 7ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு, கருப்பு, பச்சைங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்கிழக்கு, வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. சனி உழைப்பை ஆசீர்வதிக்கிறாரு. செவ்வாய் தைரியத்துக்கு தீப்பொறி போல் செயல்படுறாரு. குரு பாதையை வெளிச்சமாக்கி தராரு. விருச்சிகம் ராசியினர் யாரையும் நம்பாம பண விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க. குலதெய்வத்தை வழிபடுறது மிகவும் முக்கியங்க. முருகப்பெருமானை நினைத்து ஓம் சரவண பவா என்று ஜெயிப்பது, குரு பகவானை மற்றும் சனீஸ்வர பகவானை போற்றி துதிப்பதும் நன்மை தருங்க உங்கள் வாழ்க்கையில். இந்த 60 நாட்களில் விருச்சிகம் ராசியினர் வெற்றியை நோக்கி பயணிக்க போறீங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க.
முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் விசாகம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்க போகுது. ஆடம்பர பொருட்களை வாங்க போறீங்க. கடந்த காலமாக தடைபட்டு இருந்த அனைத்து காரியங்களுமே கைகூடி நடக்க போகுது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகளையும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் கையில் பணங்காசு இருக்க போகுதுங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் 4-5 பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் 4-5 பேருக்கு பணங்காசு கடன் தரக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. விருந்தில் கலந்து கொண்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறீங்க. குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக மறைய போகுது. தம்பதிகளிடையே நிலவு வந்த கருத்து வேறுபாடுகள் மறையப் போகுது. பிரிந்திருக்கும் குடும்பம் ஒன்று சேரப்போகுது. உத்தியோகம் பார்க்குறவங்க பின்தங்கிய நிலை மாறி முன்னேற்றம் காணப்பட போகிறாங்க. குடும்பத்தில் இதுநாள் வரைக்கும் இருந்த தடைகள் நீங்க போகுது. இதுநாள் வரைக்கும் கஷ்டம் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கேட்டை. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் திறமை மேம்பட போகுது. கோரிக்கைகளை நிறைவேற்றிக்க போறீங்க. விரும்பிய இடத்துக்கு பணியிட மாற்றம் கிடைக்க போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்க போகுது. சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறாங்க. சிலருக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரப்போகுது. வேலையின்றி தவிக்கும் படிக்காதவர்களுக்கு வேலை கிடைக்க போகுது. வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறைய போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான நிலை ஏற்பட போகுதுங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காத உங்கள் அப்பா அம்மா இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க.
விருச்சிகம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் என்று பார்த்தீங்கன்னா பச்சை நிறம், வெள்ளை நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 7ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன், வெள்ளிங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்கிழக்கு, வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர், முல்லை மலருங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்று பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. அப்படி நீங்கள் கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய துன்பங்கள் குறைஞ்சு இன்பங்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்குங்க. கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு நீங்கள் 2-3 லட்சம் கூட செலவு பண்ண வேண்டிய தேவை கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க, ஒரு பென்சில் வாங்கித்தாங்க, ஒரு சாப்பாடு வாங்கித்தாங்க. இப்படி நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்குங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.